வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் பெருமைகள். லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாதா லலிதா மகா திரிபுர சுந்தரி, சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள், சிவசக்தி ஐக்கியம் என்று பெயர். இதற்கு மேல் தெய்வம் ஏதுமில்லை. சகஸ்ரநாமம் என்பது அன்னையின் 1000 பெயர்கள். லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு, மந்திரங்கள், தந்திரங்கள், பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும். லலிதா தேவியின் 1000 நாமங்களில் திரும்ப வராமல் ஒரு முறை மட்டுமே வரும் பெருமை கொண்டது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா தேவியின் கட்டளையின் பேரில் வசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜெயினி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி என்ற 8 வாக்தேவதைகளால் வாக்கை அருள்பவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் பாராயணம், ஓமம், அர்ச்சனை போன்ற முறைகளில் வழிபடப்படுகிறது. தேவியின் தலை முதல் பாதம் வரை லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அன்னை லலிதா தேவி மகாமேருவில், ஸ்ரீ நகரத்தில், மகா பத்மவனத்தில், சிந்தாமணி கிரகத்தில் அனைத்து கடவுளரையும் தனக்குள் கொண்டவளாக அதி அற்புத அழகுடன் ஆற்றலுடன் அனைவரையும் அபயம் அளித்து காப்பாற்றும் சர்வானந்தமயி தேவி லலிதா திரிபுர சுந்தரியாக மகாசக்தி தேவதையாக அமர்ந்து அருள்பாலிப்பதாக கூறப்பட்டுள்ளது. தேவியின் தலை முதல் பாதம் வரை கேசாதிபாத வர்ணனையாக பஞ்ச கிருத்தியங்களான சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் இவற்றை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் இவர்களின் தன்மையை தன்னுள் கொண்டு தானே பஞ்ச பிரம்ம ரூபிணியாக இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதாக வர்ணிக்கப்படுகிறாள். தேவியின் ஒவ்வொரு நாமமும் தேனாய் இனிக்கும் பொருள்களை கொண்டவை. பிரம்மாண்ட புராணத்தில் குடந்தைக்கு அருகிலுள்ள திருமியச்சூரில் விஷ்ணுவின் அவதாரமான சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார். தேவியின் 1000 நாமங்களை உமக்கு கூறினேன். இவை இரகசியங்களுடன் இரகசியமானது. இதை போன்ற துதி ஒன்றுமில்லை. இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அகால மரணம் ஏற்படாது, நீண்ட ஆயுள் தரும், பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும், கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல், காசியில் கோடிலிங்க பிரதிஷ்டை செய்தல், கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல், பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல், தொடர்ந்து அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாம பாராயணம். அனைத்து கடவுளையும் வழிபட புண்ணியம். இது பாவத்தை நீக்கும். பாவத்தை நீக்க இதனை தவிர வேறு உபாயம் இக்கலியுகத்தில் இல்லை என்று கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும், பூத பிசாசு உபாதைகள் விலகும். இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள். எதிரிகள் நல்லிணக்கத்திற்கு வருவார்கள். அரசனை எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வியடைவான் என்று கூறப்படுவதுண்டு. இதனை பாராயணம் செய்பவன் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும். ஸ்ரீ வித்யா போன்று மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகையை போன்று தேவதையோ, லலிதா சகஸ்ரநாம போன்று ஸ்தோத்திரமோ உலகில் இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும். தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவராக பல ஸ்ருதி என்ற பகுதியில் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தின் இன்னொரு சிறப்பு, இதை பாராயணம் செய்யும் போது அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும். வெள்ளிகளில் மட்டுமின்றி அனைத்து கிழமைகளில் மற்றும் தேவிக்கு உகந்த நாட்களில் லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள். எதை அடைய விரும்புகிறோமோ அது தானாய் வந்து சேரும். தேவி எப்பொழுதும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை கவசமாய் நின்று காப்பாள். அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் அழகிய நாமங்களை அனுதினமும் சொல்வோம். அவள் அருளை பெறுவோம். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹா.